எனக்கு பிளாஸ்டிக் சேரும் உண்டுதான், ராஜ சிம்மாசனமும் உண்டுதான். நாங்கள் திருமாவளவுக்கு பர்மிஷனே கொடுக்கல, மேடை போட நாங்கள் அனுமதிக்கவே இல்லை. போய் நீ வேணா கண்டெய்னரில் நின்றுக்கோ, லாரியில் நின்றுக்கோ, எப்படி வேணாலும் பேசிக்கணும்னு சொல்லிட்டேன்னு அவங்க இப்போ டீ குடிச்சிட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருப்பாங்க. டீ இல்லை, வேற ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எங்களுக்கு லாரினாலும் ஒண்ணுதான், மேடைனாலும் ஒண்ணுதான், தரை என்றாலும் ஒன்றுதான், பெரிய நாற்காலி என்றாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அது எந்த வேறுபாடு? உழைக்கிறவனுக்கு எல்லாம் சமம், உழைக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்று. சொகுசா இருக்கிறவங்க தான் எனக்கு பிளாஸ்டிக் சேரா, நான் கம்பீரமா ராஜ சிம்மாசனத்தை தான் உட்காந்துருமா. அப்படி ஒரு சோபாவோட உட்கார்ந்துங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நான் வளர்க்கப்படலை. கட்டாந்தரையில் உட்கார்ந்து தான் நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கிறேன். தரையில் நின்று தான் பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறேன். காலில் செருப்பு போடாமே பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நான் நடந்திருக்கிறேன் மதுரையில். அப்படி மக்களோடு மக்கள் நின்று பணியாற்றியவன் திருமாவளவன். எனக்கு எல்லாம் ஒன்று என்று எண்ணுகிற போது எனக்கு பிளாஸ்டிக் சேரும் உண்டுதான், ராஜ சிம்மாசனமும் உண்டுதான். அதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், இதையும் நான் குறையாக கருத மாட்டேன். எங்க பெரிய மேடை போட்டு 60க்கு 40 அளவுக்கு அகலமான மேடை போட்டு பெரிய ராஜ சிம்மாசனத்தை உட்கார வைத்து என்னை அதில் அமர வைத்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி வரும். நான் வந்தவுடனே அப்படி ஏதாவது வித்தியாசமா ஒரு நாற்காலி இருந்தால் கூட தூக்கிடாந்துருவேன். எல்லாருக்கும் நாற்காலி என்ன போடுறீங்க அதே போடும். என்னுடைய 45 வருஷமா இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், 40 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன டிஃபரெண்டா கூட ஒரு நாற்காலி இருந்தால் எனக்கு பிடிக்காது.